நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர், நம்ம மேஜராக சொல்லிக்கிட்டு இருந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, இன்னும் கீழே க்ளோஸ் ஆகலை. 22,000 ப்ரீவியஸ் ஸ்விங்கு, சரிங்களா? ப்ரீவியஸாக வந்த ஸ்விங் பார்த்திங்கன்னா 22,768. இந்த ஸ்விங்கை மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆகலை, மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் 800க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெட் கலர் லைனு 22,772, இந்த ரேஞ்ச் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த லைனுக்கு மேலே தான் வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இந்த கேண்டில் ப்ளஸ் இந்த பிளாக் கலர் லைனுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கு. வர இருக்கிற வாரங்கள் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே போணுச்சுன்னா பெருசாக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மார்க்கெட் கீழே போகுமா இல்லை இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் மேலே வந்தாலும் இமிடியேட்டாக மேலே வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வராது. மார்க்கெட்டுக்கு இமிடியேட்டான ஒரு பாசிட்டிவ் நியூஸோ ஒரு நெகட்டிவ் நியூஸோ வந்தால் மட்டும்தான் அதற்கு தகுந்தாற் போல் மூவ் ஆகும். இப்போ வர இருக்கிற வாரங்கள் மார்க்கெட் நல்லா வீக்லி க்ளோசிங் நல்லா கீழே வச்சுருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகுதுன்னு வாய்ப்புகளாக காமிக்கும். ஆனால் கீழே போணுச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே 22,720க்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சுன்னா ஃபர்தராக வீக்னஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கேயுமே இடையில சப்போர்ட்டு கிடையாது. மார்க்கெட் இந்த இடத்துல விழுந்துச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரும். 22,700 ஃபால் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா 21,300 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? இந்த இதை பார்த்துக்கோங்க, நல்லாவே ஃபால் வரும். இந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். நான் இந்த பிளாக் கலர் லைனை டெலிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ட்ரா பண்ணுறேன். இந்த பிளாக் கலர் லைன்லேயும் மார்க்கெட் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் ஒரு கேண்டில் வச்சுருக்கு, சரிங்களா? இப்போ நான் அந்த லைனை ட்ரா பண்ணேன்னா உங்களுக்கு புரியும் கரெக்டாக ரிவர்சல் எப்படி கொடுத்துருக்குன்னு தெரியுதுங்களா? சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா பெரிய ஃபால் இருக்குது, ஆனால் கீழே இமிடியேட்டாக விட மாட்டாங்க. ரிவர்சல் கொடுத்ததுன்னா இது ஒரு மார்னிங் ஸ்டார் மாரி ஒரு வீக்லி கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? ஃபால் ஆனிச்சு அப்படின்னா ஒரு டே கேண்டில் கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. மேலே வந்துச்சு அப்படின்னா நல்லா மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே போகாது. ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்ன ரெசிஸ்டன்ஸ்னால் 23,350 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஏற்றார் போல் மார்க்கெட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? மார்க்கெட் அதிகபட்சம் 300 to 400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓவராலாக பாருங்கள் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் பட்டுட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. இதை நான் இப்போ டே கேண்டிலாக மாற்றினேன் அப்படின்னா நல்லா உங்களுக்கு புரிய வரும். இப்போ பாருங்கள், நிறைய பேர் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த லெவலில் மார்க்கெட் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்திருக்கு, திருப்பி இந்த ட்ரெண்டை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே விழுந்திருக்கு, திருப்பி இந்த ட்ரெண்டை எடுத்துகிட்டு கீழே விழுந்திருக்கு, திருப்பி இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வீக்லியில் சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பி இந்த லெவலுக்கு மேலே போணுச்சுன்னா இந்த லெவல் 23,300 to 400ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளார 1 or 2 வீக்ஸ் கன்சல்டேஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க மார்க்கெட் இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்திருக்கு, ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்கு அப்படின்லாம். மார்க்கெட் நெக்ஸ்ட் மந்த்து தான் இனிமேல் ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. ட்ரம்ப் ஒரு சில டேரிஃப்லாம் பற்றி புதுசாக ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் மார்ச் 5th ரேஞ்சு டேட் எனக்கு சரியாக தெரில, நெக்ஸ்ட் மந்த்து 5th அந்த ரேஞ்சில் தான் கொடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் ரிசல்ட்ஸும் முக்கியமான ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. இப்போதைக்கு எந்தவித ஈவெண்ட்டும் பெருசாக இல்லை. நம்ம கண்ட்ரிக்காக இருக்கட்டும் மற்ற கண்ட்ரிக்காக இருக்கட்டும் மார்ச் 5th மேலே ஒரு சில யூஎஸ்லேருந்து ஒரு சில டேட்டாஸ்லாம் வரப்போகுது. அந்த டேட்டாக்கு ஏற்றாற் போல் மார்க்கெட் ஒரு ஃபால் கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு கூட பார்த்திங்கன்னா சைனாவில் அகைன் ஒரு நியூ வைரஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதற்கான இம்பேக்ட் ஏதாவது நாளைக்கு மார்க்கெட்டில் இருக்குமான்னு மார்னிங் ஓப்பன் ஆனோன்னே கிஃப்ட் நிஃப்டியை பாருங்கள். அதனுடைய இம்பேக்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மார்னிங்கே தெரிஞ்சிடும், சரிங்களா? மார்க்கெட் இப்போதைக்கு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லி நெகட்டிவ் ட்ரெண்டுனா அதுக்கு தகுந்தாற் போல் ரியாக்ஷன்
இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வந்து ஏற்கனவே மார்க்கெட் வந்து நிறைய வைரஸ்லாம் வந்துட்டு போனதை பார்த்துடுச்சு. ஆரம்பத்தில் ஃபஸ்ட் டைம் வைரஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் மார்க்கெட் வந்து பெருசாக எடுத்துக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இனிமேல் வரதெல்லாம் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு பேனிக்காக எடுத்துக்காது. சரிங்களா? அதனால் இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனா தான் ஃபர்தராக வீக்னஸ் வரும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 400, 23,000 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 23,000க்கு மேலே வந்துருச்சுன்னா 23,300 to 400 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,400 இங்கே வரைக்கும் போகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறாது. இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் லைனை மார்க்கெட் தொட்டுட்டு ரிவர்சல் ஆகுது. இந்த ரேஞ்சில் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சேனலுக்குள்ளார வரணும். ஓகேங்களா? இந்த சேனலுக்குள்ளார வந்துட்டு மார்க்கெட்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த சேனலை பட்டுட்டு திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. மார்க்கெட் வந்து சேனலை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக போணுச்சு அப்படிங்கிற மாதிரி கூட சான்சஸ் வந்து இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளை எந்த மாதிரி போகுது அப்படின்னு நினைக்கிறோமோ அதற்கு ஆப்போசிட்டாக தான் போகும். இந்தந்த மாதிரிலாம் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஓவரால் டவுன் சைடில் இருக்குது, அப் சைடுக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனும் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்க. பெருசாக பொசிஷனலாக நீங்கள் வந்து அப் சைடில் வந்து பெருசாக மொமெண்டம் போயிடும் அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க. அப்போதைக்கான சூழ்நிலையும் இப்போதைக்கு இல்லை. அப்படியே போனாலும் ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் அந்த மாதிரியான மொமெண்டம் கொடுக்கும். சரிங்களா? இங்கேருந்தே நல்லா ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான இப்போதைக்கு எந்தவித சினாரியோவும் இப்போதைக்கு காமிக்கல. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை நம்ம வீக்லியில் டே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடும்போது அதற்கான வீடியோவில் போடுறேன். வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மார்க்கெட் வந்து இதேமாரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேயே தான் இன்னும் இருக்குது. பிரேக் அவுட் ஆகிடுச்சா அப்படின்னா மேலே போகுது, க்ளோசிங்கை கீழே வச்சிடுறாங்க, மேலே போகுது, க்ளோசிங்கை கீழே வச்சிடுறாங்க. இது வந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 49,800 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 50,700 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே பண்ணுச்சு அப்படின்னா 51,700 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 47,900ங்கிறது சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 46,000 அப்படிங்கிற லெவல் தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 75,300க்கு கீழே போணுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 70,000 வரைக்கும் வருது பாருங்கள். மார்க்கெட் அகைன் ஃபால் ஆணுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 70,000 வரைக்குமே வரும். கரெக்டாக நான் சப்போர்ட் போட்டிருக்கிறது இந்த 70,000க்கு வருது பார்த்தீங்களா. ஒரு பெரிய ஃபால் வந்துச்சுன்னா 70,000 வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான கூட வாய்ப்புகள் கூட இருக்குது. இமிடியேட் சப்போர்ட் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் தான் சப்போர்ட்டு. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 76,200 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனதுன்னா 76,753 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 77,379 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 79,000 அப்படிங்கிற லெவல். சரிங்களா? 78,670 79,000 ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இன்ட்ராடேயில் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அதற்கான வீடியோ வந்து நான் மண்டே ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன். அதில் என்ன டீப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம். நாளைக்கான மார்க்கெட்டோட மொமெண்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் நண்பர்களே. சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே என்னோடய வியூ தான். நீங்களும் ஓனாக மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே நேரத்தில் ஒரு இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்காக நீங்கள் எந்தவித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது.
விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த 2 விதமான இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். நம்மளோட ரெஃபரலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. டிமெண்ட் அக்கௌண்ட் முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.